ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற டிராமா வந்து ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கிற நம்ம ஹீரோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு சராசரியான கனவு தான். ஒரு நல்ல வீடு வாங்கிட்டு நம்ம ஒய்ஃபோட அந்த வீட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வாங்குறதுக்காக பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கையில வந்து அவருக்கே தெரியாம ஒரு சூப்பர் பவரை கொடுத்து, இந்த சூப்பர் பவரை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உன்கிட்ட இருந்த காசு எல்லாமே கரைஞ்சிரும். அப்படி யூஸ் பண்ணாம இருந்த அப்படின்னா உன்னோட உடம்புல தழும்பு தழும்பா புண்ணு மாதிரி வந்து ரொம்ப கொடூரமா மாறிடுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு? இதுக்கு நடுவுல இந்த சூப்பர் பவர் வச்சிருக்கிறவங்கள கடத்தி ஒரு கும்பல் அவர்கிட்ட இருந்து சூப்பர் பவரை வேற திருடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோ அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணாரா இல்லையா, இல்ல அந்த கும்பல் என்ன ஆச்சு அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா கொஞ்சம் காமெடி கலந்து ரொம்பவே அட்வென்ச்சரா சொல்லியிருப்பாங்க. ஸோ லேட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா யங்ஸ்டர் மாதிரியும் எனக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு கொஞ்சமா பீர் குடிச்சிட்டு கேம் விளாண்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும். வீக்கெண்ட்ல என் வாழ்நாள் ஃபுல்லா சேர்த்தி வச்சாலும் வாங்க முடியாத சில வீடுகளை போய் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படிதான் என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. இதோ 4 பெட்ரூம் ஃபிளாட்டை பார்த்துக்கிட்டு இருக்காளே, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். 9 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னோட ஃபேமிலியாவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மின்சுக். இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு 4 பெட்ரூம் ஃபிளாட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ அதோட பிரைஸை செக் பண்ணும்போது 700 மில்லியன் வான் சொல்றாங்க. என்னது இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஷாக் ஆகும்போது, ஆமா மேடம் இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நீங்க 30 மில்லியன் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம்னா நாங்க வந்து உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு கிளம்பும் போது, இது உங்களுக்கு ஒரு கூப்பன் கார்டு, இதை நீங்க ஸ்கிராச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிரைஸ் விழுந்தாலும் விழுகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை ஸ்கிராச் பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கூட கிடைச்சது கிடையாது. இதுல மட்டும் எனக்கு என்ன பிளாட் ஃப்ரீயாவா கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி ஸ்கிராச் பண்ணி பார்த்துட்டு அதை குப்பை தொட்டியில போட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது அட்வான்ஸை பே பண்ணணும், இந்த 30 மில்லியன் எப்படியாவது கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளோ இருக்கு, என் பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றாங்க. ஆனா என்ன பண்ணாலும் 20 மில்லியனை தாண்ட மாட்டேங்குது. இப்போ நம்ம ஹீரோவோட பேங்கை செக் பண்ணும்போது தான் ஒரு 50,000 வான் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு தெரியுது. இது எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அவ்வளவுதான் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இருக்காளே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவளுக்கு வந்து பணம்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, கொரியாவோட டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே தனியாலாம் நின்று அலற விட்டுருவா. அந்த அளவுக்கு இவளுக்கு பணத்து மேல நாலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனில அக்கௌண்டிங் டீம் ஹெட்டா இருக்கா. சோ இவ்வளவு திறமை இருக்கு. ஆனா அவ நம்ம கிட்ட இப்படி கேட்டுட்டா, நம்ம என்ன பொய் சொன்னாலும் அவ கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் அப்படியே நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்குவாரு. இப்ப வேற வழி இல்ல, உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பைக் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி உண்மை சொல்லிடுவாரு, என்னோட டிராவல்காக அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீயும் நானும் டிஸ்கஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, சரி சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு புதுசா மேரேஜ் ஆன கப்பிள்ஸ்க்கு வந்து அந்த ஃபிளாட்ல கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட இந்த மாதிரி நான் கேஷுவலா ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நான் இன்னும் ப்ரப்போஸே பண்ணல, அவ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் காமிப்பாங்க. ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கை கோர்த்து ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்ட்ட ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும். வாரத்துக்கு 2 டைம் நான் வந்து கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறேன், நீ தான் செலவு பண்ற. அது மட்டும் இல்லாம நைட்டு டின்னர் சாப்பிட்றோம், அதுக்கும் நீ தான் செலவு பண்ற. இப்படி உன்னோட காசெல்லாம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, என்னோட காசும் டிராவலுக்கு வேஸ்ட் ஆகுது. நம்ம ரெண்டு பேருமே சீரியஸான இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த காசு வேஸ்ட் பண்றது எல்லாமே வேஸ்ட் தான். அதனால பிரியற மாதிரி நீ உன் மனசுல நினைச்சிருக்க அப்படின்னா இப்பயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன இவ டேட்டுக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாப்பாரு. டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஏன்டா முட்டாள், நான் சொல்றது உனக்கு புரியவே புரியாதா, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா லவ் பண்ணணும்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்படிதே ஒரு 9 வருஷமா இவங்க டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மேரேஜ்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து உனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம உடனே ஓகே சொல்லிட்டோம்னா பிளே ஸ்டேஷனுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சாலும் நினைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ சரி வேணானா விடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ள ஓகே மேரேஜ் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சம்மதம் சொல்லிடுறாரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபேமிலி வந்து கிராமத்துல இருப்பாங்க, இவர் வந்து சிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கிராமத்துக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்க வந்திருப்பாரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. வந்துட்டியாப்பா, நீ உள்ள போப்பா, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள பார்த்தா அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு. நம்ம ஹீரோக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்துல யாரு அப்படின்னா அவங்க அப்பா தான். ஏன் அப்படின்னா சின்ன வயசுல தன்னோட ஃபேமிலியை பார்க்கவே பார்க்காம மற்றவங்க எல்லாத்துக்குமே ஓடி ஓடி போய் உதவி பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையுமே அவர் எடுத்துக்குவாரு. அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. இது மட்டும் இல்லாம யார்கிட்டயோ கடன் வேற வாங்கி வச்சிருக்காரு.
அது யாருன்னே சொல்லவும் மாட்டாரு. நான் 9வது படிக்கும்போது என்னோட உண்டியல்ல இருக்கிற பணத்தை கூட எங்க அப்பா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாரு. ஆனாலும் அதை உடைச்சு அப்பயும் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. என்னால தடுக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை எந்த பையனுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப உள்ள வந்து பார்த்தா கரெக்டா அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னப்பா பெரிய ஆள் ஆயிட்ட, வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்க, சரி ஓகே நானும் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன வேலைக்கு போறாருன்னு ரிட்டையர்மெண்ட்லாம் எடுக்கிறாரு, இவரே வீட்டுல சும்மா தானே இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைப்பாரு. இப்ப எனக்கு பென்ஷன் அமௌண்ட் வேற வரப்போகுது, அது வரைக்கும் என் கையில கொஞ்சம் காசு வேணும், உன்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அப்பா கேட்கும்போது நினைச்சேன், இவர் எப்ப என்னை பார்த்தாலும் காசு கேட்பாரு, காசு கேட்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்குள்ள இருந்து அந்த பணத்தை எடுத்து அவங்க அப்பா கையில கொடுப்பாரு. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு சொத்தை நான் உன்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது சொத்து வச்சிருக்கீங்களா, என்ன சொத்து வச்சிருக்கீங்க, கண்டிப்பா இப்ப கூட என்கிட்ட தான் நீங்க பணம் கேட்கறீங்க அப்படின்னா பணம் உங்ககிட்ட இருக்காது, வேற என்ன சொத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. எதுக்கு கையை கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு கையை காமிச்சான். அந்த கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற அந்த விரலெல்லாம் உடையிற அளவுக்கு எலும்பு அப்படி இப்படி நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க எனக்கு வலிக்குது, அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூம்ல இருக்க எல்லா பொருளுமே அசையுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோக்கு எதேதோ மெமரியில வந்துட்டு போகுது. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பரம்பரை என்ன பண்ணுச்சு, போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க தாத்தாலாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே நம்ம ஹீரோக்கு அப்படியே மெமரியில வந்துட்டு போகுது. இப்ப டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கை நார்மலா தான் இருக்கு. அவங்க அப்பா உடைச்சாரு எலும்பு, அது என்ன உடையவே இல்லை அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆணி எடுக்கிற கன்னு ஒன்று இருக்கும், அந்த கன்னை எடுத்து நம்ம ஹீரோவோட தலையிலே வச்சு 2 ஆணியை உள்ள அழுத்தி விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து சில்லறையா வெளியே வந்து கீழே விழுவுது. இப்ப அவரோட ஆணியும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து விழுந்துருது. இப்ப எந்திரிச்சு பார்த்தா என்ன உள்ள போன ஆணி வெளியே வந்துருச்சு, நான் என்ன சாகலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாரு, இங்க பாருப்பா, நான் உனக்கு ஒரு சொத்து கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த சொத்து இதுதான், உனக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அதாவது உன்னோட பவரை நீ எப்பெல்லாம் யூஸ் பண்றியோ அப்பெல்லாம் உன்னோட பாக்கெட்ல இருக்கிற பணம் வந்து காணாம போயிடும். அதாவது உன்னோட பணம் எவ்வளோக்கு எவ்வளோ நீ அதிகமா வச்சிருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பவரும் உனக்கு அதிகமா கிடைக்கும். ஆனா இதுல 2 ரூல்ஸ் இருக்கு, நீ மத்தவங்களுக்காக இந்த பவரை நீ யூஸ் பண்ணணும், அதாவது மத்தவங்க ஆபத்துல இருக்கும்போது அவங்களுக்காக இந்த பவரை நீ யூஸ் பண்ணணும், ஆனா உன்னோட பணம் தான் போகும், அதே மாதிரி அடுத்தவங்களோட பணத்தை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு செமகாண்டாயிருது. என்னது மத்தவங்களுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணணும், ஆனா என்னோட பணம் தான் போகுமா, நானே வறுமையில இருக்கேன், இது ஒரு சுதா, திரும்பவும் என்னை வறுமைக்கு தள்ளுறதுக்கு தானே இதை என்கிட்ட கொடுத்த, இது எனக்கு வேணாம்ப்பா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட கையை பிடிச்சி திரும்பவும் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லப்பா இது ஒரு தாட்டி கை மாறி போயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், திரும்ப எடுக்க முடியாது, இது பரம்பரையா எங்கப்பா எனக்கு கொடுத்தது, இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ உன் பையனுக்கு கொடுக்கணும், ஆனா வெளியே யாருக்கும் இந்த விஷயத்தை தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, என்னடா நீ ஊருக்கு போயிட்டு வந்து என்ன பைத்தியம் ஆயிட்டியா, உனக்கு உங்க அப்பா பவர் கொடுத்தாராம், அந்த பவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இருக்கணுமா, அப்படி பணம் இல்லை அப்படின்னா பவரை யூஸ் பண்ண முடியாதான், இது மற்றவங்களுக்கு நீ உதவி பண்ணணுமா, என்னடா கதையா சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நம்பர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு ஒரு 10,000 ஓன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு 10,000 ஓனை வாங்கிட்டு அவரோட பாக்கெட்ல வைக்கிறாரு. எங்க பாரு பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறான்னு வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு ஹேங்கிங் பாரை பாத்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே ஃபுல்லா வளைச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. இப்போ பாக்கெட்டை உள்ள வந்து கையை விட்டு பார்த்தா இங்க பாத்தியா பணம் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஏதோ மேஜிக் ட்ரிக்கா கத்துக்கிட்டு வந்து இங்க பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, மேஜிக் ட்ரிக்கா இல்ல நிஜமாலுமே எனக்கு சக்தி இருக்கு அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே பக்கத்துல இருக்கிற அந்த கம்பியை வளைச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இன்னொரு 10,000 ஓன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. திரும்பவும் பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை வச்சு அந்த கம்பியையும் வளைச்சிடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல, இவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு, அது இவன் கிட்ட பணம் இருந்தா மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே இப்போ வளைச்சு வச்ச கம்பி எல்லாம் நேர்படுத்திட்டு வா, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து போகும்போது, இவரு அதை ரெடி பண்ணணும்னா கூட எனக்கு பணம் வேணும், கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்றதெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்கல்ல, இப்போ வந்து எவ்வளவு பணம் உன்ட்ட இருந்தா உன்னால எவ்வளவு பவர் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சு ஏகப்பட்ட டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட ஜோப்ல பாக்கெட்ல அவரோட உடம்புல ஏதோ ஒரு விதத்துல பணம் இருக்கோ அப்பெல்லாம் அவருக்கு பவர் வந்து ஆக்டிவேட் ஆகும், அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா அந்த பணம் ஒன்ஸ் தீந்து போச்சு அப்படின்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது, ஜீரோவா மாறிடுவாரு. இது வந்து பணத்தால மட்டும்தான் ஒர்க் ஆகுது, வேற ஒரு கல்லாலேயோ வேற ஒரு பேப்பராலேயோ எதாலையும் இந்த பவர் வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது, பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த சக்தி ஆக்டிவேட் ஆகுதுன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இது மூலியமா நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. என்னடா இது நம்ம அப்பா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ அவர் கையில கொஞ்சம் பணம் இருக்கும், அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ஸோ இதை எப்படியாவது நம்மளால குதிச்சு தாண்ட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த பணத்தை வச்சு அப்படியே குதிப்பாரு. பார்த்தா அந்த பிரிட்ஜுக்கும் மேல பறப்பாரு. அப்பதான் அங்க இருக்கிற சியோல் சிட்டியை மொத்தத்தையும் பார்ப்பாரு. சிட்டி ரொம்ப அழகா இருக்கு,
ஆனா எங்க அப்பா எனக்கு கொடுத்தது சொத்து கிடையாது, திரும்பவும் எனக்கு வறுமை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோட போன்ல அலாரம் அடிக்குது. எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புறதுக்காக பிரஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து கிளம்பும் போது பர்ஸ் எடுப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க, இங்க பாரு நீ வெளியே போகும்போது உன் பாக்கெட்ல பணத்தை வச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிறாரு. இப்ப அங்க இருந்து நடந்து போகும்போது உன்னோட எந்த ஒரு சக்தியுமே பயன்படுத்தாத, அதாவது ஓடக்கூடாது, வேகமா நடக்கக்கூடாது, ஒரு வெயிட்டான பொருளை தூக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பண்ணல அப்படின்னா நம்ம ஹீரோவோட பணம் வந்து சேஃபா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட பணம் தான் வேஸ்டா கரைஞ்சு போயிட்டு சில்லறையா வந்து விழுந்துரும். ஸோ இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் வந்து நடக்கிறது கூட ரொம்ப ஸ்லோவா நடப்பாரு. அப்ப கூட ஒரு பாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பாட்டி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியாப்பா ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கும்போது இப்போ ஒரு செகண்ட் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ பர்ஸ் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட போட்டோ இருக்கு, பர்ஸ்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்காரு. இப்போ இந்த பாட்டி கிட்ட இருக்கிற இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு நம்ம கண்டிப்பா இந்த ஸ்டெப்ல மேலே ஏறணும் அப்படின்னா நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்கா, இந்த மாதிரி யாருக்குமே எந்த உதவியும் பண்ணக்கூடாது, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும், நீ ரொம்பவும் ஸ்லோவா நடக்கணும், எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காள்ல, அப்ப நம்மளோட பணம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருப்பாரு. இந்த பாட்டியும் அப்படியே என்ன இவன் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப அந்த பக்கம் வர இன்னொருத்தர் வந்து அந்த பாட்டி கிட்ட பாட்டி நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பாட்டி பின்னாடி திரும்பி கம்முனாடி பைய எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து போயிருவாங்க. இப்ப இவர் அப்படியே ஆபீஸ் வந்துகிட்டு இருப்பாரு. இப்ப ஆபீஸோட டோர் ஓபன் பண்ண உடனே அந்த டோரை திரும்ப அந்த டோர் க்ளோஸ் ஆக போகும்போது அதை கூட கையில பிடிக்க மாட்டாரு. பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறவரு அவர் மேல பட்டு காஃபில அவர் மேல கொட்டிரும். இப்ப அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தண்ணி கேனை எடுத்து மிஷின்ல போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, ரொம்பவும் ஸ்லோவா நடப்பாரு. அங்க இருக்கிற எல்லாருமே இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கேபின்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மேனேஜர் வந்து கூப்பிடுறாரு. இப்ப கூப்பிட்டு ஒரு லெட்டரை காமிக்கிறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, காலையில சப்வேல ஒரு பாட்டிக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உதவி பண்ணாம வந்திருப்பாங்கல்ல, அந்த பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, உனக்கு என்னாச்சு, காலையில இருந்து யாருக்கிட்டே நீ ஒரு குட் மார்னிங் சொல்றது இல்ல, யாருக்குமே எந்த உதவியும் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கையவே அரிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னடா இது கையரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் நிஜமாலுமே எனக்கு சொரியுது அதனாலதான் அரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நீ என்ன ஏதாவது சரக்கீது அடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. சரி போ இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜரும் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற எல்லாருமே என்னடா ஆச்சு இவனுக்கு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேனேஜரும் ஏன்டா வேகமா நடக்க மாட்டியா, என்ன இவ்வளவு ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துவாரு. இப்போ அன்னைக்கு நைட் அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டு திரும்பவும் எப்பறா இந்த 30 மில்லியனை சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வேணா இந்த கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நீ வந்து ஜெயிக்கிற 10 பேர் சிரிக்கிறத மட்டும் பாக்குற, ஆனா தோத்து போற 90 பேர் அழுவறத நான் சொல்றேன், நீ என்ன அந்த 10%ல ஒரு ஆளா இருந்துருவியா, அதெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாதுடா, நமக்கு எதுவுமே லக்கு கிடையாது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, எதா இருந்தாலும் நம்ம உழைச்சுதான் சம்பாதிக்கணும், சூதாடிலாம் நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சரி நீ உன்னோட வீட்டுல எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டேப் உனக்கு தேவையில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட 2 டேப் அங்க இருக்கிற சோஃபா ஃபேன்னு சொல்லி தேவையில்லாத எல்லா பொருளையுமே OLXல வித்துருவாங்க. நீ எதுக்கிட்டு என்னோட பொருளை மட்டும் விற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட வீட்டில் இருக்கிறதுல ஆன்டி கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் என்னால் விற்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் மோஸ்ட்லி நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்ற மாதிரி பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவரோட பொருள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு அப்படியே அவரோட பிளே ஸ்டேஷனையும் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை வாங்கிட்டு வரும்போது பொறுமையா வா ஓடி வந்துடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் எல்லா பொருளையுமே வித்துட்டு பணத்தை கையில வாங்கிடுறாரு. இப்போ பிளே ஸ்டேஷனை வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவரும் அவர் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த பிளே ஸ்டேஷனை கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க பாருங்க சார் கேசட்லாம் அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேசட்டுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஃப்ரீ தான், நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தேன், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நீங்க சந்தோஷமா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் காசையும் வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டு வரேன் சார் ஹாப்பி ஜெர்னி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புவாரு. ஆனா கிளம்பும் போது முக்கிலேயே பாத்தீங்கன்னா அங்க ஒரு 3 பேர் வந்து அவர் அடிச்சு போட்டு என்ன கையில பணம் வச்சிருக்கியா பணத்தை குடுறா அப்படின்னு சொல்லி ராபரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோக்கு பாத்துருவாரு. அதை நம்ம ஹீரோ பார்த்தும் அவரு கையில கொஞ்சம் பணமும் இருக்கு. ஆனா அங்க 3 பேர் இருக்காங்க, இந்த பணத்தை நான் செலவு பண்ணி அந்த 3 பேர்த்த நான் அடிச்சா கூட இந்த பணம் எனக்கு பத்தாது, அது மட்டும் இல்லாம நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், இங்க இருந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் அங்க இருந்து அவருக்கு உதவி பண்ணாம அப்படியே ஓடி போயிருவாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உலகத்திலே கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்க, நீ ஒரு குப்பையா இருந்திருக்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இப்ப நேரா வீட்டுக்குள்ள வந்து அந்த காசை நம்ம ஹீரோயினோட கையில கொடுப்பாரு.
ஹீரோயின் வந்து 20,000 ஓன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வேகமா ஓடி வந்தேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல வேகமா ஓடி வந்தா உன்கிட்ட பணம் கரையுது அப்படின்னு, அப்போ ஓடி வராம இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப பாத்ரூம்குள்ள வந்து நீ உலகத்திலே ரொம்ப கேவலமானவன்டா, நீ ஒரு குப்படா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பிளே ஸ்டேஷனை அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நம்ம சந்தோஷமா வாழணும், நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவரும் பிடிக்காம அந்த கேம் விளையாண்டு கேம்ல தான் ஹீரோ வந்து எல்லா வில்லனையும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வில்லனை நீ அடிச்ச அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் போகும் அப்படின்னா எந்த ஒரு ஹீரோவும் எந்த ஒரு வில்லன் மேல கைய கூட வைக்க மாட்டான், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோவோட கையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கையில அந்த கொப்பளமா ரேஷஸ் மாதிரி ஏகப்பட்டது வந்திருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில காஃபி ஷாப்ல நம்ம ஹீரோட அம்மா உட்காந்து இருப்பாங்க. நம்ம அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோ வருவாரு. வந்துட்டு என்னம்மா இங்க மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ நல்லா சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டுட்டு, என்ன உன் கழுத்தெல்லாம் ஏதோ ரேஷஸ் வந்த மாதிரி இருக்கு, டாக்டர் கிட்ட போனியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா நான் டாக்டர் கிட்ட போயிட்டு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா இருந்தாலும் கூட இந்த கையெல்லாம் அரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப டக்குன்னு அந்த டி ஷர்ட்டை மேல தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவோட கை ஃபுல்லா அந்த ரேஷஸ் மாதிரி வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே உங்க அப்பாவுக்கு இப்படிதான் இருந்தது, அப்பப்ப வரும் அப்பப்ப போகும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு புரியுது. அப்ப நம்ம யாருக்குமே உதவி பண்ணலைன்னா இது வருது, யாராவது ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணோம்னா இது போயிடும். அப்ப இன்னமும் நம்ம அப்பாவுக்கு சூப்பர் பவர் இருந்தது, அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, நம்மளும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு நான் இங்க இருந்து போகவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஒரு கிஃப்ட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது கிஃப்டா, ஆல்ரெடி அப்பா கொடுத்ததே போதும் எனக்கு, நீ எல்லாம் எதுவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மா வந்து எடுத்து கொடுப்பாங்க. இதுக்குள்ள என்னமா இருக்கு, பூண்டு வச்சிருக்கியா இல்ல நம்ம தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே பணக்கட்டா இருக்கும். என்னம்மா இது இவ்வளவு பணக்கட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எல்லாமே என்னோட லைஃப்ல நான் சேர்த்து வச்ச என்னோட சேவிங்ஸ், இந்த பணத்தை வச்சு சியோல்ல ஒரு பிளாட் வாங்கு, அப்படி இல்ல அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேங்க்ல போடு, சீக்கிரம் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா உன்னோட லைஃபை நீ வாழுப்பா, அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்க வந்தேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நானும் அப்பாவும் ரஷ்யாவுக்கு ட்ரிப் போறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ட்ரிப் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இப்பதான் உங்க அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருக்கு, அதுல இருந்து பென்ஷன் அமௌண்ட் வேற வருதுன்னு சொல்றாரு, என்ன வேலைக்கு போனாருன்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி வெளியே போலாம் ஜாலியா உன்னை கூட்டிட்டு சுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு, அதுக்காக நாளைக்கு நாங்க கிளம்புறோம், இந்த பணத்தை வச்சு நீயும் உன்னோட லைஃபை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த பணம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 மில்லியனுக்கு மேல இருக்கு. அதாவது அந்த பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்த அந்த 30 மில்லியன் இந்த கவருக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவ்வளவுதான் இனிமேல் நம்ம அட்வான்ஸ் தர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது, அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஃபுல்லா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது. அங்க இருந்த பஸ் அது இதுன்னு ஃபுல்லா அப்படியே அடிச்சு நொறுக்கி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வண்டி இன்னொரு வண்டி மேல மோதி, அந்த வண்டி இன்னொரு வண்டி மேல மோதி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லா வண்டியும் மோதிக்கிட்டு இருக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல் வேன் பாத்தீங்கன்னா அந்த பாலத்தோட எட்ஜ்ல போய் நின்னுகிட்டு இருக்கு, கீழே விழ போகுது. அங்க இருக்கிற எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு கையில ஃபுல்லா பணம் இருக்கு, அவர் நினைச்சா அந்த பஸ்ஸை கீழே விழாம பிடிக்க முடியும். உள்ள பாத்தீங்கன்னா சின்ன பசங்களா இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே அவரோட மைண்ட்ல வந்துட்டு போகுது. அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க பாருப்பா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும், அதுதான் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படியாவது இந்த பிளாட் வாங்கி நம்ம சந்தோஷமா இருக்கணும், 30 மில்லியன் இருந்தா போதும் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல காசு போட்டு வைப்பா, உன்னோட வாழ்க்கையை நீ பாரு, ஊதாரித்தனமே இந்த பணத்தை செலவு பண்ணிடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட மண்டையில போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் வேற போன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம ஹீரோயினோட போனை நம்ம ஹீரோ கட் பண்றாரு. இப்ப இந்த பக்கம் பஸ்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருமே பதட்டத்துல இருக்கும்போது பஸ் முன்னாடி வீல் வந்து அப்படியே கீழே சாஞ்சு பஸ் பாலத்துல இருந்து கீழே விழப்போகுது. டக்குன்னு யாரோ ஒருத்தங்க பஸ்ஸை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். அந்த கவர்ல இருக்கிற மொத்த பணத்தையும் பாக்கெட்ல போட்டு இப்ப அந்த பஸ்ஸை பிடிச்சி அவரோட சக்தியை யூஸ் பண்ணி பின்னாடி இழுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பணம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி அப்படியே சில்லறையா மாறிக்கிட்டு இருக்கும். பணம் தான் சில்லறையா மாறுது இல்ல, அந்த சில்லறை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்கு பதிலா ஒரு 2 ரூபா சில்லறை வந்து விழுவும். அப்படிதான் அங்க இருக்கிற 30 மில்லியன் பணமும் அப்படியே சில்லறையா மாறிக்கிட்டு இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் சில்லறை கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான். அது அப்படியே சில்லறையா போக போக நம்ம ஹீரோ அப்படியே பஸ்ஸை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருமே இதை வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா அந்த பஸ்ஸை வந்து பின்னாடி இழுத்துறாரு. இப்ப சொல்றாரு, இந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் நான் மட்டும்தான், எல்லாமே போயிருச்சு, இந்த பஸ்ல இருக்கிற இத்தனை குழந்தைங்களோட வாழ்க்கையை நான் காப்பாத்திட்டேன், ஆனா என்னோட வாழ்க்கையை யாரு காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பை.